ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னையில் ஜொமேட்டோ ஸ்விக்கி ரேபிடோ எப்படி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஷர்ட் இல்லாமல் பேக் இல்லாமல் ஓட்டலாம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பிளான் இருக்குது. பேசிக் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான் இருக்குது. ஜொமேட்டோ ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி அண்ட் ரேபிடோ ஓட்ட போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்விக்கி வந்து இன்னொரு இடத்துல ஓட்டிட்டு இருக்கீங்க, ரிட்டன் வந்து நீங்கள் லைக் சென்னை வர்றீங்க, சென்னை வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதே ஐடியை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஸோ அப்படி தான் நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். கோயம்புத்தூரில் நான் ஓட்டின ஸ்விக்கி ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நான் வேளச்சேரி ஜோனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். வித்தின் 1 மந்த் ஓட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் ருபீஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, 3500 நினைக்கிறேன். எனக்கு வந்து ஜாயினிங் போனஸ், அதாவது ரீஜாயினிங் போனஸ் எனக்கு கிடச்சிது. டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு கரெக்டாக. ஷிஃப்ட் அதாவது கிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hours இருக்கும், 2 hours 2 கிக் தான் இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மக்களே டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:45 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வேணுமா ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ வேணுமா ஜொமேட்டோ இருக்குது, ரேபிடோ வேணுமா ரேபிடோவும் இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம ஈஸியாக வந்து காசு கட்டினா பண்ணால் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஆன்லைன். கிளிக் பிக்சர் வித்தவுட் மாஸ்க் அண்ட் ஹெல்மெட். ஸோ கோ ஆன்லைன் நவ். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 வந்திருக்கு. ஸோ 32 rupees கொடுத்துருக்காங்க. 0.5 kilometers ரெஸ்டாரண்ட் இருக்கும், 2.1 kilometers டெலிவரிங்க. இங்கே தான் எங்கேயோ ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. தம்பி கம்மினரா தம்பி. ஸோ ரீச் பிக்கப் லொக்கேஷன். சார் என்னங்க யாருமே இல்லை. தி ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட். லெட்ஸ் ரைட். ஸோ 1954 ஐடி இங்கே காட்டிடும். ஸோ ரெஸ்டாரண்ட் காட்டிடும், என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்கே காட்டிடும். ஓகே யூடியூப்ண்ணா. ஓகே சஃபாரி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 இளநீ தான் டெலிவரி பண்ணோம். ஆக்சுவலி டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் போகணும். ஸோ ரெஸ்டாரண்ட் பிக்கப் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஒன்ஸ் வந்து நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ட்ராப் லொக்கேஷன் அப்படின்னு இப்படி ஸ்வைப் பண்ணணும். ஓகே ஸோ லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு நினைக்கிறேங்க. லிஃப்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் ஃப்ளோர் படியில் தான் போகணும். தேங்க்யூ சார். ஓகேங்க ஃபுட் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் டெலிவரின்னு ஸ்வைப் பண்ணோம். சில கெஸ்ட் வாங்குதுங்க. ஓகே ஸோ ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் கேட்கும். ஃபுட் பிக்கப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெஸ்டாரண்ட் ஃபீட்பேக் கேட்கும். அண்ட் தென் நம்ம கஸ்டமர் கிட்ட ஃபுட்டு கொடுத்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபீட்பேக் கேட்கும், கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்கும். ஸோ நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து இது கேட்குங்க. கிரேட் ஜாப், யூ டிட் அ பெர்ஃபெக்ட் ட்ரிப். ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32.56 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 kilometers வந்திருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 0.5 kilometers, அரௌண்ட் ஒரு 3 kilometers பக்கம் போயிருக்கோம். ஸோ 3 kilometersக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 rupees வந்திருக்கு. ஸோ கிலோமீட்டருக்கு 10 rupees வந்திருக்குங்க. நியூ ஆர்டர் வந்துருச்சு, கீழே பாப்பா இருக்குது. ஸோ சி எம்பரர் 33 rupees வந்திருக்கு. 0.3 kilometers பிக்கப், 2.3 kilometers ட்ராப். அக்செப்ட் ஆர்டர். ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வீக்லி ஓட்டுறீங்க அப்படின்னா அதிகமாக வரும். விச் மீன்ஸ் லைக் நான் கோயம்புத்தூரில் சொல்கிறேன். இப்போ சென்னையில் ஸ்விக்கி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட்டுன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஸ்கீம் கொடுப்பாங்க. அதே நீங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வேறு மாதிரி பிளான் கொடுப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ரேபிடோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஈக்குவலாக தான் வருங்க. ஃபுட் ஆர்டர்ஸ் வரும், அண்ட் தென் வந்து பிக்கப் ரைடு வரும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். விச் மீன்ஸ் லைக் டெய்லியும் வரும், ஒரு 1000 ரூபாய் 1200 ஓட்டலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் வீக்லி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரும். ஓகேங்களா. பட் இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரெடி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். பிக் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு 3 minutes டைம் வரும். அதுக்குள்ள நம்ம பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் லேட்டான ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபைன் போடுவாங்க. ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டாமல் கேன்சல் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் லேட்டாக கொடுக்குறது, லேட்டாக வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம இருக்கிறது, ஒரு 10 minutes மேலே டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees 20 rupees ஃபைன் போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் YK Safari. ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் விஷயமாக வந்திருக்கேன். அட் த சேம் டைம் வந்து சென்னையில் ஜொமேட்டோ ஸ்விக்கி ரேபிடோ எப்படி இருக்குது ஓகேவா. ஸோ லைக் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி அண்ட் ரேபிடோ ஓட்டியிருக்கோம்.
ஸோ இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூரில் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, சென்னையில் எப்படி இருக்குது, அண்ட் தென் லைக் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து நீங்கள் டெலிவரி ஜாப் பண்ணும் அப்படின்னா ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ எந்த ஜாப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சென்னையில் வேளச்சேரி ஜோன் தான் எடுத்திருக்கோம். ஸோ வேளச்சேரி ஜோனில் ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். என்னடா ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன்னு சொல்கிறேன், பட் பேக் இல்லை, டிஷர்ட் இல்லை, எப்படா ஓட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸோ ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் இல்லாமல் டிஷர்ட் இல்லாமல் ஓட்டலாம். ஸோ அதுக்கு அவங்க சில ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஷர்ட் இல்லாமல் பேக் இல்லாமல் ஓட்டலாம். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பிளான் இருக்குது, பேசிக் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான் இருக்குது. ஸோ பேசிக் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணணும். உங்களுக்கு வந்து டிஷர்ட் பேக் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைமிங் கொடுப்பாங்க ஓகேங்களா, அது மட்டும் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ரெகுலரில் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 1280 rupees, 1280 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்கும், 2 டிஷர்ட் இருக்கும், எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஹவர்ஸும் ஓட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம வந்து 1000 rupeesக்கு மேலே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ எஸ், ஸோ நம்ம பேக் டிஷர்ட்டோட ஓட்டணும் அப்படின்னா எஸ், அப்படி ஓட்டினா தான் வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அண்ட் ஆல்சோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து ஜொமேட்டோனா வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டிஷர்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம 1000 rupees எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்விக்கியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் 600 something தான் பே பண்ண சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் பேக் அண்ட் டிஷர்ட்க்கு. சாரி, இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வேறு என்ன இருக்குது, ஸோ வேறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. ஓகே, அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பக்காவாக இருக்குது. ஸோ வேளச்சேரி பேக் சைட் தரமணி அங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோலாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த லோகோ பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஸோ ரொம்ப பிரச்சனையெல்லாம் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கண்ணாடி வந்து நான் ஒட்டிட்டு வந்து லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படியே உடச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஃபன்னாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க மீன் பிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ சென்னை வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒய்கே சஃபாரின்னு சொல்லி நான் நேம் போட்டிருந்தேன். பட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்கேவை மட்டும் யாரோ சுரண்டி எடுத்துட்டாங்க. சரி, ஒய்வை மட்டும் யாரோ வந்து பிச்சுட்டாங்க. ஸோ யாருன்னு தெரிலங்க. நமக்கு சென்னையில் அவ்வளோ பெரிய எதிரியெல்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா இங்கே சென்னையில் நமக்கு நண்பனே கிடையாது. யாருன்னு தெரில, ரோட்டில் நிறுத்தியிருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒய்யை மட்டும் அப்படியே பிச்சு விட்டாங்க. இருக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், மக்கள்கள் இல்லையா. ஓகே, கோ அண்ட் ஸ்டார்ட் அவர் ஒர்க். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜொமேட்டோ ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி அண்ட் ரேப்பிடும் ஓட்ட போகிறோம். ஸோ சென்னை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஸ்விக்கி வந்து இன்னொரு இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ரிட்டன் வந்து நீங்கள் லைக் சென்னை வர்றீங்க, சென்னை வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதே ஐடியை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஓட்டலாம். ஸோ அப்படி தான் நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். ஆக்சுவலி கோயம்புத்தூரில் நான் ஓட்டின ஸ்விக்கி ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நான் வேளச்சேரி ஜோனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். வித்தின் 1 month ஓட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 something rupees வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, 3500 நினைக்கிறேங்க. எனக்கு வந்து ஜாயினிங் போனஸ், அதாவது ரீஜாயினிங் போனஸ் எனக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ பசங்க ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் சப்போஸ் நீங்கள் சென்னை வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஐடியை மட்டும் சென்னையில் வந்து அப்படியே ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ அதே ஐடி வந்து நீங்கள் சென்னையில் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஐடி மாற்றி கொடுத்துருவாங்க. வித்தின் ஒரு 3 days or 4 days ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் ஸ்விக்கியை ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 rupees வந்து ரீஜாயினிங் போனஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஓகேவா, அதுக்கு வந்து நீங்கள் 1 month ஓட்டியிருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜொமேட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஓட்டினீங்கன்னா ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாதுங்க. ஓகே, அதை அப்படி நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்.
ஸோ தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு கரெக்டாக. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வெயிலில் தெரியுமான்னு தெரில, ஆக்சுவலி இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குங்க சென்னையில். ஓகே, ஆக்சுவலி நம்ம கிக் வந்து புக் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் தென் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீக்லி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 7,250 ருபீஸ்க்கு ஓட்டினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2,000 ருபீஸ் வரும். 10,500 ருபீஸ்க்கு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,500 ருபீஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் வீக்லி டெய்லி இன்சென்டிவ் அண்ட் வீக்லி இன்சென்டிவ் ரெண்டுமே இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து லைக் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் இன்சென்டிவ் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குங்க. ஓகே, ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் இருக்கும், வீக்லி இன்சென்டிவ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எது அதிகமாக இருக்கோ அதான் கொடுப்பாங்க. நீங்கள் டெய்லி இன்சென்டிவ் எலிஜிபிள்னா டெய்லி இன்சென்டிவ் வரும், வீக்லி இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் அப்படின்னா வீக்லி இன்சென்டிவ் வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது வந்து நீங்கள் அதிகமான ஏர்னிங்ஸ் ஓட்டிருக்கீங்களோ, எது உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், 2 கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன், 2 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன் சென்னையில் மட்டும். நான் சொல்கிறது சென்னையில். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் ஓட்டுனது அது வேறு கதை. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாதனைகள் சோதனைகள் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ செக் பண்ணி பாருங்கள். எஸ், ஸோ நான் இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா பேச வேண்டியது இருக்குங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசலான் இருக்கேன். எஸ், ஸோ நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்விக்கியில் வந்து ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், ஜொமேட்டோவில் வந்து அதை கிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:08 ஆச்சு. பட் 11 o'clock ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. 12 o'clock தான் நம்ம ஓட்ட முடியும்னு போட்டிருக்காங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியாதுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவோட மிகப்பெரிய ஒரு இட்ஸ் ஓகே. கரெக்டாக நம்ம எப்போன்னா 12 o'clock தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஓகே, ஃபைன், 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியலைங்க. 11 o'clock கரெக்டாக 11:10 ஆச்சு டைமு. ஓகேங்களா, ஸோ 11:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock கிக் எல்லாமே ஃபுல்லாகிருச்சான். 12 o'clock to 2 o'clock தான் நம்ம ஓட்ட முடியும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hours ஷிஃப்ட் தான் எல்லாமே இருக்கும். 1 hour and 2 hours தான் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் அதாவது கிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hours இருக்கும், 2 hours 2 கிக் தான் இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 o'clock தான் நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, 12 to 2 o'clock வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. ஓகே, 12 to 2 o'clock வித் 15 minutes பிரேக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆன்லைன் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம 12 o'clock ஒரு 15 minutes முன்னாடியே போகலாம். ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 30 minutes வெயிட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நம்ம டியூட்டியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஆன் பண்ணாலும் அதான் காட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. யூ கேன் கோ ஆன்லைன் ஒன்லி 15 minutes பிஃபோர் யுவர் நெக்ஸ்ட் புக்டு கிக். ஓகே, ஸோ 12 o'clockனா 11:45க்கு தான் நம்ம வந்து ஆன்லைன் போக முடியும். ஸோ தட் நமக்கு ஆர்டர்ஸ் வரும். ஓகே, லெட்ஸ் வெயிட். மக்களே, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:45 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். முடியலைங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி பாருங்கள், ரோடு சைடு பாருங்களேன் எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு. எஸ், ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது. அப்படியே கீழே அப்படியே வந்து மரத்துக்கடியை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டேன். கடுப்பாகுதுங்க. ஆக்சுவலி சென்னையில் வெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பைக்கில் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க. 1/2 hour பக்கம் சும்மா கொண்டிருந்தோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடுதடி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வேணுமா ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ வேணுமா ஜொமேட்டோ இருக்குது, ரேப்பிடோ வேணுமா ரேப்பிடோவும் இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம ஈஸியாக வந்து காசு கட்டினா எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜொமேட்டோ வந்து பார்க்கலாங்க. 11:50 ஆச்சு டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ லெட்ஸ் கோ ஆன்லைன். கிளிக் பிக்சர் வித்தவுட் மாஸ்க் அண்ட் ஹெல்மெட். ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங் வைல் கிளிக்கிங். ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. ஓகே, எடுத்துருவோம். So go online now.
ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பே அவுட் பார்த்தீங்கன்னா 0, ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 0, லாகின் ஹவர்ஸும் 0, ஆர்டர்ஸ் வந்து 0. ஓகே, லாஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 840 ருபீஸ்க்கு ஓட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பே அவுட் காட்டுறேன் பாருங்களேன். வீக்லி பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் வீக் காட்டுறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 133 ட்ரிப் ஓட்டியிருக்கேன். ஸோ 75.2 லாகின் ஹவர்ஸ் இருக்குது. டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7756 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் போனஸ் இருக்குது, டிப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர், அதாவது இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. ஸோ 11:52, டைம் இஸ் அரவுண்ட் 11:52. ஸோ பார்க்கலாங்க ஆர்டர் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10க்கு வந்திருக்கு. ஸோ 32 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 0.5 கிலோமீட்டர்ஸில் ரெஸ்டாரண்ட் இருக்கும், 2.1 கிலோமீட்டர்ஸில் டெலிவரிங்க. ஓகே, ஸோ எங்கே போகணும் அப்படின்னா கூல் கோகோ டே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரண்ட் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு மேப். ஆக்சுவலி இங்கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியை விட மேப் வந்து இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் நல்லாவே காட்டுது. இங்கே தான் எங்கேயோ ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. தம்பி கம்முன்னுறா தம்பி, சத்தம் போடாத. ஆக்சுவலி பின்னாடி காட்டுதுங்க, கூல் கோகோ டே. இதுவா கூல் கோகோ டே? ஆமாங்க, இதே தான். ஸோ ரீச் பிக்கப் லொக்கேஷன், pick order in 5 minutes. Sir, என்னங்க யாருமே இல்லை? ஓகே 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 ஓகே. The food is being prepared. Let's wait. ஸோ 1954 ஐடி இங்கே காட்டிடும். ஸோ ரெஸ்டாரண்ட் காட்டிடும், என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்கே காட்டிடும். என்னோட ஓகே. யூடியூப்ண்ணா. யூடியூபா? என்ன யூடியூப் சேனல்? ஓகே சஃபாரி. இப்படி போகும்போது எடுத்துட்டு போயா ஆர்டர் வர்றது கொடுக்கறதெல்லாம் வரணும். இன்சென்டிவ் எப்படி வருது அந்த மாதிரி. ஓகே ஓகே. எடிஜி சும்மாவே வீடியோ எடுத்து போட்டுறானுங்க. இன்னும் ஆன் பண்ணல, வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுவேன். பிக்கப் ஆயிடுச்சுல? எது மில்லியன் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் வரலங்க, சின்ன சேனல் தான், இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ எடுத்து போடுறதும் யூடியூப்ல பார்ப்போம். போர் அடிக்கும். கைஸ் ஓகே, ஸோ இளநீ பிக்கப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 இளநீ தான் டெலிவரி பண்ணோம். ஓகே, டெலிவரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் போகணும். ஸோ ரெஸ்டாரண்ட் பிக்கப் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ நான் ஒன்ஸ் வந்து நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ட்ராப் லொக்கேஷன் அப்படின்னு இப்படி ஸ்வைப் பண்ணணும். ஓகே, ஸோ லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. மதுரா ஃப்ளாட்ஸ். எஸ், ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தான் டெலிவரி கொடுக்கணும். பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் கொடுக்கணுங்க. செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு நினைக்கிறேங்க.
லிஃப்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் ஃப்ளோர் படியில் தான் போகணும். தேங்க்யூ. ஓகேங்க, ஃபுட் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் டெலிவரின்னு ஸ்வைப் பண்ணோம். ஆக்சுவலி கெஸ்ட்டு வாங்குதுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் கேட்கும். ஃபுட் பிக்கப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெஸ்டாரண்ட் ஃபீட்பேக் கேட்கும். அண்ட் தென் நம்ம கஸ்டமர் கிட்ட ஃபுட்டு கொடுத்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபீட்பேக் கேட்கும், கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்கும். ஸோ நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து இது கேட்குங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் கொஞ்சம் கடுப்பாகுது. இட்ஸ் ஓகே, கிரேட் ஜாப், யூ டிட் அ பர்ஃபெக்ட் ட்ரிப். ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹32.56 வந்திருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 0.5 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போயிருக்கோம். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹32 வந்திருக்கு. ஸோ கிலோமீட்டருக்கு ₹10 வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் போகிறத பொறுத்து தான். ஆக்சுவலி நியூ ஆர்டர் வந்துருச்சு. ஸோ கீழே பாப்பப்பா இருக்குது. ஸோ சி எம்பரர் அதே தான், ₹33 வந்திருக்கு. 0.3 கிலோமீட்டர்ஸில் பிக்கப், 2.3 கிலோமீட்டர்ஸில் ட்ராப்பு. ஓகே, ஸோ அக்செப்ட் ஆர்டர். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வீக்லி ஓட்டுறீங்க அப்படின்னா அதிகமாக வரும். விச் மீன்ஸ் லைக் நான் கோயம்புத்தூரில் சொல்கிறேன். இப்போ சென்னையில் ஸ்விக்கி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட்டுன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஸ்கீம் கொடுப்பாங்க. அதே நீங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வேறு மாதிரி பிளான் கொடுப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் தென் கிலோமீட்டருக்கு ₹10 ₹9 கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வித்தின் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹8 ₹9 வரும். ஸோ சம் லாங் ஆர்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ₹120 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி வெயிலில் ரொம்ப கஷ்டங்க டெலிவரியெல்லாம். நான் ஏன் இதில் போயிட்டுருக்கேன், தப்பாக போயிட்டுருக்கேன், அப்போசிட்டில் போயிட்டுருக்கேன், இப்படி போகணும். அண்ட் தென் ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கே ஓட்டினாலும் சரிங்க. அங்கே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்குது, சி எம்பரர். ஆமாம் தாத்தா, வாங்க வாங்க. ஸோ ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஈக்குவலாக தான் வருங்க. ஃபுட் ஆர்டர்ஸ் வரும், அண்ட் தென் வந்து பிக்கப் ரைடும் வரும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். விச் மீன்ஸ் லைக் டெய்லியும் வரும், ஒரு ₹1000 ₹1200 ஓட்டலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் வீக்லி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ₹4000 ₹5000 வரும். ஓகேங்களா. பட் இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ₹150 ₹500 ₹600 அவ்வளோதான் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது பெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, பிக் ஆர்டர் வந்து இருக்குது. பட் நமக்கு ஃபுட் ரெடி வரணுங்க. ஓகேவா. தந்தூரி சிக்கன் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராவது வந்து பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஒர்க் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு இது யூஸ் ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரெடி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். பிக் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு 3 minutes டைம் வரும். அதுக்குள்ளே நம்ம பிக்கப் பண்ணோம். அதுக்கப்புறம் லேட்டானால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபைன் போடுவாங்க. ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டாமல் கேன்சல் பண்ணுறது,
அண்ட் தென் வந்து ஆர்டர்ஸ் லேட்டாக கொடுக்குறது, லேட்டாக வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம இருக்கிறது, ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees 20 rupees ஃபைன் போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே, ஸோ ஓகே ஐம் பிக்கிங்னு கொடுத்துட்டேன். தென் வந்து இன்னும் 2 minutes 9 seconds 8 seconds வந்து நமக்கு டைம் இருக்குது. ப்ராப்ளம், இப்போவே போய் பிக்கப் பண்ணிடலாம். சி எம்பரர் என்னடா அன்யூனிஃபார்மில் பண்ணுறானேன்னு யோசிக்காதீங்க, அன்யூனிஃபார்ம்லேயும் டெலிவரி பண்ணலாம். சார் 2094 இது இல்லை சார். ஓகே, பிக்டு ஆர்டர் பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட் ஃபீட்பேக் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபுட் பிக்கப் பண்ணியாச்சு. அதாங்க நான் சொன்னது, எல்லோரும் வந்து ஸ்விக்கி ஓட்டுற அப்படின்னா ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு தான் ஓட்டுவாங்க. பட் ஸ்விக்கியில் சாரி மாற்றி சொல்லிட்டானோ, ஜொமேட்டோவில் சாரிங்க, ஜொமேட்டோவில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு தான் ஓட்டுவாங்க. பட் ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போடாமல் பேக் இல்லாமையும் நம்ம ஒர்க் பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க ப்ரூஃப். ஓகே, ஸோ நான் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க, தம்பி என்னப்பா தம்பி டிஷர்ட் இல்லாமல் பேக் இல்லாமல் டெலிவரி பண்ணுறேன்னு கேட்கலாம். இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது, நம்ம ஓட்டலாம், ஒரு தப்பு இல்லை. பிகாஸ் லைக் ஜொமேட்டோலேயே வந்து அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் மடிப்பாக்கம், இங்கே தான் பக்கத்தில் ஒரு 2 kilometers தான் உள்ளே போயிட்டு அதில் வரணும். ஓகே ஃபைன்.